Day number 1, day number 2, creatine day number 3, day number 4, day number 5, day number 6, day number 7, day number 8. ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. Number 9, day number 11. Finally வந்து பாத்தீங்கன்னா day number 15. The most cheapest supplement in the world creatine. இந்த உலகத்திலே ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய சப்ளிமெண்ட் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா creatine தான். சோ அதிகமா இந்த உலகத்திலே டெஸ்ட் பண்ணப்பட்ட சப்ளிமெண்ட் எதுன்னு பார்த்தா அதுவும் creatine தான். மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா creatine யூஸ் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரென்த் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், உங்க மசில் growth வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கும். சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பல பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த creatine எடுக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் உண்மையா? ஸோ இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட்டின் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஃபேஸ். நீங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 20 grams ஆஃப் கிரியேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்க எடுக்கிறது மூலமா சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட பெனிஃபிட்ஸை வந்து சீக்கிரமாவே நீங்க கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 20 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போறேன் லோடிங் ஃபேஸ். தென் அது முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு 5 grams ஆஃப் கிரியேட்டின் வந்து எடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, என்னோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு மாறுதுன்னு சொல்லி டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 1ல என்னோட ஃபிசிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். $38 centimeter, 38.5 centimeter, 105 centimeter, 84 centimeter hip. ஸோ கிரியேட்டின் எடுக்கிறதுனால ஜிம்முக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு எந்த அளவு இருக்குது டே 1ல, டே 15ல எந்த அளவு மாறப்போகுதுன்றதை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பார்க்க போகிறோம். பெஞ்ச் ப்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 80 kg லோட் பண்ணியிருக்கேன். 80 kgல வந்து நம்ம எத்தனை ரெப் டே 1ல பண்ண முடியுது அண்ட் டே 15ல எத்தனை ரெப் பண்ண முடியுதுன்னு பார்க்க போகிறோம். டே 1 12 ரெப். அடுத்து புஷ்அப்ஸ் போய் பார்க்கலாம், எத்தனை புஷ்அப்ஸ் போட முடியுது. ஸோ புல்லப்ஸ் ஒரு 10 கூட பண்ண மாட்டேன். ஸோ டே 15ல வந்து கிரியேட்டின் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்டினாக இருங்க. டே நம்பர் 1 இன்னைக்கு தான் மொதல் வாட்டி நம்ம கிரியேட்டின் எடுக்க போகிறோம். Spider-Man gains. So loading phase, day number 1, creatine. Day number 1 creatine எடுத்தாச்சு. நம்ம next workout போட ஸ்டார்ட் பண்ணலாம். Day number 2, டைம் தெரியுதா 11 o'clock ஆகுது, நைட் ஆகிடுச்சு. கிரியேட்டின் எடுக்க சுத்தமாக மறந்துட்டேன். நெக்ஸ்ட் 1 scoop, 2 and 3. Come on. Guys, see there? See you in the next day. Creatine day number 3. இன்னைக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா டெட் லிஃப்ட் பேக்னு சொல்லி பயங்கரமான ஒர்க் அவுட் இருக்கு. டே நம்பர் 3 கிரியேட்டின் எடுக்கிறோம். லோடிங்கே வரா. என்னடா நாசம் எங்க சரி. Day number 4 of taking creatine. ஸோ எடுப்போம். உங்களுக்கு தெரிற மாதிரி எடுக்கணும்னா நான் கையில் பிடிச்சிருந்தா பண்ண மாட்டேங்குது. 1 scoop, 2 scoop and 3 scoop.
ஷோல்டர் ஒர்க் அவுட் போடுவோமா? So day number 5 ஆகுது. Taking creatine 1 scoop 2 and 3. Done. Come on. Come on. Come on. So day number 5, 6, I don't know. ஃபர்ஸ்ட் வீக் முடிய போகுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 o'clock ஆகுது. கிரியேட்டின் எடுக்க மறந்துட்டேன். பட் இருந்தாலும் டைம் டசன்ட் மேட்டர். இது நாளைக்கு கணக்கு தான் வரும். பட் டேஸ் அவனுக்கு தான் நம்ம சேர்த்துவோம். ஏன்னா நம்ம ஃப்ராடு பண்ணுறோம். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் சிக்கன், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 cup பிளாக் காஃபி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஒர்க் அவுட்னு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண போகிறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஜிம்முக்கு போக போகிறோம். ஒர்க் அவுட் போட போகிறோம். ஸோ ஒரு ஸ்கூல் தான். லோடிங் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ட்ரைனிங் ஃபிட் அப்படி இருக்குது நமக்கு. ஜிம்முக்கு ரெடி ஆயிடுச்சு. டெட் லிஃப்ட்டுக்கு அண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டா இப்போ ஜிம்முக்கு போய் டெட் லிஃப்ட் பண்ண போகிறோம். டேக்கிங் கிரியேட்டின் என்ன மாதிரி என்ன ப்ரீ ஒர்க் அவுட் வருஷம் பற்றியா பட்டா எனக்கு அப்படியே இருக்கு. நான் சிவப்பு கண்கள். இந்த இடம், அந்த இடம் இங்கே இருக்கு. தென் இந்த இடம் இங்கே இருக்கு. இந்த இடம் இங்கே இருக்கு. என்னன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு என் காலில். ஓகே, மேபி கிரியேட்டினால வருமானு சொல்லி நெட்டில் போய் ரிசர்ச் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் கிரியேட்டின் எடுக்கிறதுனால வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு டவுட் இருந்து நான் ஹாஸ்பிட்டலும் போய் செக் பண்ணேன். ஸோ இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கடிச்சிருந்தா தான் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரும்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது கிரியேட்டினால கிடையாது. டே நம்பர் 11 டேக்கிங் கிரியேட்டின். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே. இன்னும் 4 days இருக்கு, பார்க்கலாம். டே நம்பர் கிரியேட்டின். இன்னைக்கு டே நம்பர் 13 ஆஃப் கிரியேட்டின். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு பேக் ஒர்க் பண்றது. லெட்ஸ் கோ.
இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. லெட்ஸ் கெட் கம் ஆன். டே நம்பர் 14 ஆகுது. 11:55 ஆகுது. ரொம்ப நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்குறாங்க. கொஞ்சம் மூவி போயிட்டு வந்தனால கிரியேட்டின் எடுக்க மறந்துட்டேன். நாளைக்கு லாஸ்ட் டே. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டே நம்பர் 15 மட்டும் டேக்கிங் கிரியேட்டின். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டினோட 15 days சேலஞ்ச் வந்து முடியுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனல் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் எடுத்துட்டு நம்ம பண்ண போகிறோம். kg வந்து பார்த்தீங்கன்னா 4 rep போட்டாச்சு. ஸோ இட்ஸ் குட். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டே நம்பர் 15க்கு வந்துட்டோம். ஸோ 15 நாள் கிரியேட்டின் எடுக்கிறது மூலமா நமக்கு மசில் பில்ட் ஆகுமா, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை நம்ம செக் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்துருச்சு. இப்போ வந்து என்னோட பிசிக்கை பார்த்துட்டு தென் மெஷர் பண்ணிட்டு மசில் பில்ட் ஆயிருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு தென் ஜிம்முக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்86 சென்டிமீட்டர். ஸோ டே 1ல வந்து எவ்வளோ இருந்தது, டே 15ல வந்து எந்த அளவு இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். ஜிம்முக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்றத வந்து நம்ம இப்போ செக் பண்ண போறோம். லெட்ஸ் கோ. டே 1ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 81.5 kgல வந்து பார்த்தீங்கன்னா 12 reps பண்ணோம். பெஞ்ச் பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 reps போட்டிருக்கேன். ஸோ புஷ் அப்ஸ் எவ்வளோ போடணும்னு தெரியல. டே 1ல 37 போட்டேன். கிரியேட்டின் எடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மசில் பில்டிங்கும் ஆகுது, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பல வருஷம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவு எஃபிஷியண்டாக இல்லாமல் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை எனக்கு வந்து மசில் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சீப்பான சப்ளிமெண்ட் தான், நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிரியேட்டின் எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது, தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வேறு ஏதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்துட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணுற வீடியோஸ் கூட. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ அடுத்த தன்னால ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் வேதா.